ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக வந்து இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. நேற்று குளோபல் மார்க்கெட்ஸும் அதே மாதிரி டவுனில் இருந்தது. பட் நம்ம மார்க்கெட்டில் நேற்று வந்து நிறைய லாங் வந்து ஃபியூச்சர்ஸில் இருந்தது அப்படின்றது நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் அப்பு தான், ஓகேங்களா. கேப் அப் ஆகிட்டு தான் மார்க்கெட் இறங்கிட்டு நல்லாவே இறங்கிச்சுன்னு சொல்லலாம், ஓகேங்களா. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு இண்டெக்ஸ் தான் இறங்குச்சு, இன்னொரு இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. லைக் நிஃப்டி தான் இறங்குச்சு, மற்றபடி பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு சாலிடாக இருந்தது. அதுக்கு காரணம் கண்டிப்பாக நேற்று இறங்கின அந்த பேங்க் ஸ்டாக்ஸ் கூட ஹெச்டிஎஃப்சி கூட சேர்ந்து இன்றைக்கி ஏறினது தான் காரணம். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி மேலே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்பலாம். கூடவே இன்றைக்கி என்ன தான் மார்க்கெட் இறங்கினாலும் இந்தியாவுக்கு ஏறிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ அதுவே ஒரு நல்ல சைன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே டவுன் ஆன ஒரு நியூஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இதுதான் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் ரொம்ப கம்மியான ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஐ திங்க் 3.6 நினைக்கிறேன். இதே தான் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து நியர்லி வந்து 7 கிட்ட இருந்தது. ஸோ பாதிக்கு பாதி வந்து கம்மியாக இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் வந்து SGX நிஃப்டி க்ரீனில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா இதை பாசிட்டிவாக எடுத்துச்சான்னு தெரில. பட் நாளைக்கு இதோடைய மூவ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து 134 ரூபா வச்சுருக்கு. அண்ட் சென்செக்ஸ் வந்து 833 ரூபா வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு 0.5% மூவ் தான் வந்து மார்க்கெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். கூட வந்து இந்த இந்தியா விக்ஸுமே ஒரு 2.25% வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ நல்லா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியராக 22,500, 600, 700 இருக்குது. பட் கோடிக்கணக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் இருக்குது. பட் புட் சைடில் பெரிய அளவு இல்லை. அது வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இதே 22,500 கிட்ட தான் மார்க்கெட் வந்து முடியும்னு நினைக்கிறேன். 22,500 இல்லை 22,600 மார்க்கெட் முடியும் எதிர்பார்க்கப்படுது. பட் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ நான் நேற்றே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த ஃப்ரைடே மார்க்கெட் லீவு அப்படின்றதுனால சென்செக்ஸில் நல்ல ஒரு டிகே கிடைக்கும்ன்ட்டு. நேற்று வந்து இதே ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எவ்வளோனா 1013 ரூபா. இன்றைக்கி இதே ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 832 ரூபா. இத்தனைக்கும் மார்க்கெட் வந்து பெருசாக வந்துலாம் கீழே விழலை, ஓகேங்களா. ஸோ 1000 ரூபாய்க்கு கொடுத்தோன்னா மேலே ஒரு 1000 பாயிண்ட், கீழே ஒரு 1000 பாயிண்ட் எப்படியும் வந்து நமக்கு டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 300-350 பாயிண்ட் தான் இறங்கி அகைன் மார்க்கெட் ஏறிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே ஒரு சூப்பரான ஒரு டிகே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 200 கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம். நாளைக்கும் இன்னொரு 200 வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 பிரகாசமாக இருக்குது. பட் இதுக்கு நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டு இருந்தால் மாதிரி ஒரே இடம் முடிஞ்சால் தான் நல்ல காசு கிடைக்கும், ஓகேங்களா. பட் பார்க்கலாம். பட் நாளைக்கும் வந்து இதே 200 பாயிண்ட் வந்து இறங்கி 600 அது முடியும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டியுமே இறங்கியிருக்கு. பட் நிஃப்டி இறங்கினது வந்து நாளைக்கு தான் எக்ஸ்பைரி ஃபேஸ் பண்ணுது. பட் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை, ஸோ நடுவில் ஃப்ரைடே ஒரு நாள் லீவு அப்படின்றதுனால நல்ல ஒரு டிகே இருக்குது. அண்ட் நம்ம நிஃப்டி எடுத்தோன்னா ஸ்டார்ட் ஆஃப் த டே ஒரு 173 ரூபா. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 208 ரூபா இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 133 ரூபா வந்து டிகே இருக்குது. ஸோ எங்கேயாவது மார்க்கெட் பயப்பிடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்லைட்டாக 1 மணிலேருந்து 1:45 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ரூபா அதிகமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பயம் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றது தான். ஏன்னா மார்க்கெட் எங்கே வந்து இறங்குச்சோ, அதாவது மார்னிங் இருந்ததோ அதே இடம் மார்க்கெட் வந்து முடியும் போது இந்த மாதிரி ஸ்ட்ராடல் ப்ரீமியங்களில் மேடு பள்ளம் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்லோப் டவுனாக வந்து இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால் அவங்க நல்லா காசு பார்த்துருக்க வாய்ப்பும் இருக்குது. அண்ட் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி கிட்டத்தட்ட 22,450 அட் த மணி. ஸோ கலெக்டிவாக ஒரு 133 ரூபா 134 ரூபா ப்ரீமியம் வச்சுருக்கு. பார்க்கலாம். ஐவி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 50 பாயிண்ட் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே போனாலும் மார்க்கெட் வால்டைல் ஆடும், மார்க்கெட் மேலே 22,600 போனாலும் மார்க்கெட் வந்து வால்டைல் ஆடும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்டில் தான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்றது இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. பட் பார்க்கலாம். இன்றைக்கி யூஎஸில் நம்ம டைமு ஒரு 7 மணிக்கு மேலெலாம் நிறைய வந்து முக்கியமான நியூஸஸ் வருது. அங்கே இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் வருது, ஜாப் டேட்டா வருது. கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட்டில் ஒரு ட்ரிகர் பண்ணோம். கூடவே யூஎஸோட அந்த டேக்ஸ் டேரிஃப் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கிறுக்குப்படியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஐ திங்க் மோர்கன் ஸ்டான்லின்னு நினைக்கிறேன். ஸோ யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 50% நியர்லி ரெசஷனை நோக்கி போயிட்டுருக்கு. இது கம்பெனி வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணி அவங்க ரெசஷனுக்கு போகல. டியூ டு த பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, இந்த டேக்ஸ் ரீஃபார்ம் பண்ணுற இந்த விஷயங்களால் மட்டுமே இந்த 50%க்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு நியூஸு, ஜஸ்ட் ஒரு அப்டேட்காக. ஸோ இப்போது SGX நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் வந்து உயர்ந்துருக்குது. பார்க்கலாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே 40 பாயிண்ட் நெகட்டிவில் இருந்தது. -40லேருந்து +40 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
அண்ட் நம்ம டைம் ஒரு 7-7:30 மணிக்கு மேலே எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி வந்துடும். இது நேற்றோட டேட்டா. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து க்ரீனில் தான் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து பெருசாக வந்து இன்றைக்குமே வந்து விழுந்தாலும் எழுந்திருச்சிச்சு. ஸோ இந்த எஸ்டன் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்டை பார்த்துடலாம். ஸோ ஃப்ளாஷ் பாயிண்ட்டாக இந்தியா விக்ஸு இன்றைக்கி நெகட்டிவாக இறங்குனது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அதனால் இதை வந்து க்ரீனாக நம்ம போட்டிருக்கோம். நிஃப்டியோட ஸ்டாடல் 132 பாயிண்ட்டு, சென்செக்ஸ்க்கு ஒரு 833 பாயிண்ட் இருக்குது. ஸ்கியூ வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பிகாஸ் நாளைக்கு வால்டைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நாளைக்கு எக்ஸ்பைரியும் கூடவே ஒரு நாள் மார்க்கெட் இல்லை அப்படின்றதுனால அடுத்த வீக் ஃபேஸ் பண்ணுற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி வால்டைலாக இருக்கவும் வாய்ப்பு அப்படின்றதுனால மேபி வால்டைலாக இருக்கான்னு தெரியல. பட் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸு லாஸ்ட் 2 டேஸோட அயன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு சைட் போகலாம். கூடவே பிபி டைனமிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் ஓஐ என்ன சொல்லுது அப்படின்னா, நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இறங்கியிருக்கு. நேற்று அதாவது ரொம்ப அதிகமாக இல்லை. நேற்று லட்சக்கணக்கில் இருந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்றைக்கி ஒரு 26,000 கான்ட்ராக்ட் வந்து ஷேடாக இருக்குது அப்படின்னா லாங் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அதோட வெளிப்பாடு இங்கே ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்லேயும் அந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆனதை பார்க்க முடியுது. பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்லைட்டாக ஏறி இருக்குது. இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாங்காக இருக்கலாம், ரொம்ப சின்ன லாங்காக இருக்கலாம் அப்படின்றது தான். மிட் கேப் நிஃப்டி மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. கூடவே இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. ஆப்வியஸாக ஒரு சின்ன ஷார்ட் இருக்கும் அப்படின்றது தான் எனக்குமே தோணுது. பிசிஆரை பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஷேடாக இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி சிஇ ரைட்டிங் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ கூட 22,500, 600, 700 இந்த மாதிரி 3 ஸ்ட்ரைக்ஸ்லையுமே நியர்லி 1 கோடிக்கு மேலே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் புட் சைடில் எங்கேயுமே 1 கோடி இல்லை. ஐ திங்க் இந்த 22,000 புட்டை தவிர்த்து. ஸோ கால் ரைட்டர்ஸோட கை வந்து இங்கே ஓங்கி இருக்குது அப்படின்றது தான் இதோட அர்த்தம். பேங்க் நிஃப்டி ஓரளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி க்ரீன்லேயே மார்க்கெட் இருந்ததுனால புட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். மிட் கேப் நிஃப்டியும் ஓரளவு அப்படியே ஸ்லைட்டாக இருக்குது. மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால பெரிய அளவு கால்லையும் புட்லேயும் பெரிய அளவு தோய்வு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஃப்யூச்சரில் மட்டும் கேம் மட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நல்லா அப்பில் இருக்குது. பார்க்கலாம், அங்கே நியூஸ் வரும்போது அது மாறிடலாம். ஸோ எனி நியூஸாக அங்கே கேட்டிங்கன்னா அங்கேயும் இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் ஜாப் டேட்டாவும் வர இருக்குது. ரொம்ப க்ரூஷியலான விஷயம் இன்றைக்கி ஈவினிங் வர டேட்டாஸு. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. ஒரே ஒரு விஷயம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட். ஸோ சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 200 பாயிண்ட் டிகே ஆகிருக்கு. இது யூஸ்வலான்னு கேட்டிங்கன்னா யூஸ்வல் கிடையவே கிடையாது. 100 பாயிண்ட் கூட 120, 100 பாயிண்ட் கூட ரொம்ப அதிகம். பட் 200 சொல்லும்போது ரொம்ப நல்ல ஒரு டிகே. அதுவும் மார்க்கெட் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கேயே வந்து மார்க்கெட் முடியும் போது நல்ல ஒரு கெயின் இருந்திருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஃப்ரைடே மார்க்கெட் லீவ் அப்படின்றதுனால இந்த ஒரு கெயின் இருந்திருக்கும். நாளையும் இதே மாதிரி கரையும் அப்படின்றது தான் நானும் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் கரையுங்க. பட் மார்க்கெட் எங்கே போகுதுன்னு தெரியல. பட் ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடல் எடுத்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து ஈஸியாக கரையும் அப்படின்றது நம்புகிறேன். பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் ஸ்ட்ராடலு இல்லை சென்செக்ஸில் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிற விஷயம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் அது கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஓவர் நைட் அந்த ரிஸ்க்கை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா இவங்க மோஸ்ட்லி இந்த கான்ட்ராக்ட்ஸை நாளைக்கு ஈவினிங்கே கூட கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஐம் நாட் ஷோர். ஸோ வெதர் தே கேரி ஃபார்வர்ட் டூ ஓவர் நைட்ஸா இல்லை வீக்கெண்டா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் கரையிற வரைக்கும் இந்த ப்ரீமியம்லாம் ஒரு நல்ல ப்ரீமியம் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஸோ சம்மரியாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் இறங்கினது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஸ்கியூ வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் உஷாராருங்க. பட் சென்செக்ஸில் அப்சைடில் இருக்க மாதிரி தான் இருக்குது. குளோபல் கியூஸ் தான் ஒரு தலைவலியாக இருக்குது. என்ன தான் நேற்று வந்து ஃபியூச்சர்ஸ் ஓஏ நல்லா இருந்தாலுமே நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து லாங்கில் இருந்தாலுமே குளோபல் கியூஸ் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லலாம். நேற்று ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதே எக்ஸிக்ஸ் நிஃப்டி 130 பாயிண்ட் வந்து இறங்கினதை பார்க்க முடியுது. அது அப்படியே ரெக்கவர் ஆனதும் பார்க்க முடியுது. அந்தளவு வால்டைல் இருக்குது. யூஎஸ் விக்ஸ் 28, 29 போகுது. ஸோ கொஞ்சம் உஷாராக எடுக்கணும். எட்ஜ் இல்லாமல் மார்க்கெட்டில் போகக்கூடாது அப்படின்றது தான். ஸோ ஒரே நிஃப்டி பொசிஷன் மட்டும் ஹோல்ட் ஆகுது. பார்க்கலாம் நாளைக்கு அது என்ன மாதிரி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.